பிரான்சின் வால்டிமான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணின் முகத்தில் காயங்களும் தொண்டை பகுதியில் ஆழமான வெட்டுக்காயமும் இருந்தன. அவசர பிரிவினர் வருவதற்கு முன்பே அந்த பெண் உயிரிழந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து கிருத்தை வழக்கு தொடுநர் அலுவலகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் இது தாயை கொன்ற வழக்காக இருக்கலாம் என போலீஸ் வட்டாரங்கள் சந்தேகிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் குடும்ப வன்முறை சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் ஒரு நபர் குடியிருப்பு கதவை தட்டிக் கொண்டிருப்பதனை கண்டனர். கதவை திறந்த அவரது சகோதரர் அவரது முகத்தில் குத்திவிட்டு உடனடியாக கதவை மூடிக்கொண்டார். சிறிது நேரத்தில் மீண்டும் கதவை திறந்த அந்த நபர் தன் சகோதரரை தாக்கி தொடர்ச்சியாக குத்த ஆரம்பித்தார். இதனை அடுத்து போலீசார் அந்த நபரை மடக்கி பிடிக்க முயன்றனர். அப்போது அவர் கடுமையாக எதிர்த்ததால் 6 போலீசாருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. இதை கட்டுப்படுத்த போலீசார் ஆயுதத்தை பயன்படுத்தி அவரை கட்டுப்படுத்தி கைது செய்தனர். பின்னர் வீட்டை சோதனையிட்ட போது அந்த பெண்ணின் சடலமும் சந்தேக நபரின் அறையில் சமையல் அறை கத்தியும் கண்டெடுக்கப்பட்டன. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் வயது விவரங்களை வழக்கு தொடுநர் அலுவலகம் இன்னும் வெளியிடவில்லை.